வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கணிப்பு. சென்னையில் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் மழை. கோவிலுக்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் தவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நண்பகல் வரை சுமார் 2 லட்சம் பக்தர்கள் வழிபாடு. நேற்று ஒரே நாளில் 98,915 பேர் தரிசனம். கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்ல வேண்டும். சூலூர் உள்ளிட்ட 3 தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாளை பகல் 1:30 மணிக்கு கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒடிஷாவின் தென்மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்கிறார். நாளை கோவை வரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் சந்திக்க வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இன்று முதல் புறக்கணித்துள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. அதீதமான பணி நெருக்கடி இருப்பதாக குற்றச்சாட்டு. திமுகவினருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது உண்மைக்கு புறம்பானது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ பதிலடி. எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி சென்னையில் போராட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. நிதிஷ்குமாரை போல எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆவார் என்றும் உறுதி. பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. மதுரை எளியார்பட்டி சுங்கச்சாவடியில் மறு உத்தரவு வரும் வரை கட்டணம் செலுத்தாமல் உள்ளூர் வாகனங்கள் பயணிக்கலாம். பாஜகவினர் உள்ளூர் வாகன ஓட்டிகள் அறிவிப்பை அடுத்து உத்தரவு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17 22% விரைவில் உயர்த்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் காலில் விலங்கு பூட்டி மருத்துவமனையில் அனுமதித்த கொடூரம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை கீழ்த்தரமாக நடத்தும் காவலர். இருபத்தி 6 தாக்குதல்களில் தொடர்புடைய மாவோயிஸ்ட் தளபதி ஆந்திராவில் சுட்டுக் கொலை. 6 பேரை என்கவுண்டரில் கொன்ற பாதுகாப்பு படை. ஓட்டை விலைக்கு வாங்கவில்லை என்று நிதிஷ்குமார் நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். பீகார் படுதோல்வியடைந்த ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் நிபந்தனை. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எலான் மஸ்க் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய எக்ஸ்சாட் தகவல் பரிமாற்றத்துடன் வீடியோ காலும் மேற்கொள்ளலாம். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கணிப்பு. சென்னையில் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 16 சென்டிமீட்டர் மழை. கோவிலுக்குள் புகுந்த மழை நீரால் பக்தர்கள் தவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று நண்பகல் வரை சுமார் 2 லட்சம் பக்தர்கள் வழிபாடு. நேற்று ஒரே நாளில் 98,915 பேர் தரிசனம்.
கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான தொகுதிகளை வெல்ல வேண்டும். சூலூர் உள்ளிட்ட 3 தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். நாளை பகல் 1:30 மணிக்கு கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒடிஷாவின் தென்மாநில இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்கிறார். நாளை கோவை வரும் பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி, ஜி.கே. வாசன் சந்திக்க வாய்ப்பு. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க வாய்ப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை இன்று முதல் புறக்கணித்துள்ள வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. அதீதமான பணி நெருக்கடி இருப்பதாக குற்றச்சாட்டு. திமுகவினருக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது உண்மைக்கு புறம்பானது. திமுக சட்டத்துறை செயலாளர் என்.ஆர். இளங்கோ பதிலடி. எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 24ஆம் தேதி சென்னையில் போராட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் பேட்டி. நிதிஷ்குமாரை போல எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆவார் என்றும் உறுதி. பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவிட்ட தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. மதுரை எளியார்பட்டி சுங்கச்சாவடியில் மறு உத்தரவு வரும் வரை கட்டணம் செலுத்தாமல் உள்ளூர் வாகனங்கள் பயணிக்கலாம். பாஜகவினர் உள்ளூர் வாகன ஓட்டிகள் அறிவிப்பை அடுத்து உத்தரவு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17லிருந்து 22% விரைவில் உயர்த்த வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இலங்கையில் தமிழ்நாட்டு மீனவர்களின் காலில் விலங்கு பூட்டி மருத்துவமனையில் அனுமதித்த கொடூரம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை கீழ்த்தரமாக நடத்தும் காவலர். இருபத்தி 6 தாக்குதல்களில் தொடர்புடைய மாவோயிஸ்ட் தளபதி ஆந்திராவில் சுட்டுக் கொலை. 6 பேரை என்கவுண்டரில் கொன்ற பாதுகாப்பு படை. ஓட்டை விலைக்கு வாங்கவில்லை என்று நிதிஷ்குமார் நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். பீகார் படுதோல்வியடைந்த ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் நிபந்தனை. வாட்ஸ்அப்புக்கு போட்டியாக எலான் மஸ்க் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய எக்ஸ் சாட் தகவல் பரிமாற்றத்துடன் வீடியோ காலும் மேற்கொள்ளலாம்.